இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு நிர்மலா? என்னமோ எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சு ஆண்டி? என்ன சத்தம்? என்னன்னு தெரியலம்மா. என்னாச்சுமா? என்னாச்சுமா? எதுக்கு என்ன அப்படி இழுத்துட்டு வந்த? என்னாச்சு மிஸ் அம்மா? ஏமா அவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்ட? யாரோ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாமலே போயிருக்காங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாங்களா? யார் இந்த வேலையை பண்ணது? ஐயோ, நான் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டாங்க. நம்ம மேல டவுட் வராம நம்ம பாத்துக்கணும். ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த பொண்ணை பார்த்து ஆர்வ பத்தி சொல்லலாம்னு நினைச்சா ஏன் நடக்கவே மாட்டேங்குது? இன்னைக்காவது பார்க்க முடியுமான்னு கேட்கலாம். போன்ல கேட்கறத விட டைரக்டா எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கறது தான் பெட்டர். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நான் ஒரு ஆர்ஜேவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம ஆர்ஜேவை பார்க்க முடியாது. என்ன உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு இம்பார்ட்டண்டா அவங்கள பார்க்கணும். அவங்க பேர் என்ன? ஆர்ஜே பாகி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஆர்ஜே பாக்கியா பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா சார். ஆனா அவங்க இங்க ஒர்க் பண்றது இல்லையே. வேணும்னா அவங்க நம்பர் தரேன், நீங்க பேசிக்கோங்க. நம்பர் என்கிட்டே இருக்கு, ஆல்ரெடி பேசினேன். ஆனா பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அவங்கள பார்த்து அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். சரி, பாக்கிக்கு கால் பண்ணி அவங்கள இங்க வர சொல்றேன். நீங்க அவங்கள இங்கேயே பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சார். யா பாக்கி, நீ கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஸ்டுடியோக்கு வர முடியுமா? நான் இங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன். ஏதாவது அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்னா உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. உன்கிட்ட போன்ல கூட பேசியிருக்காரா? உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரா, ஆனா பார்க்க முடியலன்னு சொன்னாரு. அவரா சார்? இப்போ உடனே என்னால வர முடியாது. நானே அவருக்கு கால் பண்றேன்னு சொல்றீங்களா? குப்தா குப்தா ராத்தோட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுல யாருமே இல்லன்னு மிஸ் அம்மா சொல்லிட்டான்னா அவங்களுக்கு டவுட் வந்துரும். இப்போ என்ன பண்றது? மகளே, எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன எழுதப்பட்டிருக்கோ அப்படிதான் நடக்கும். எதுக்கு கத்துறீங்க? எப்படி எழுதிருக்கோ அப்படிதான் நடக்கும். வாங்கம்மா. வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கங்க. உட்கார். என்னாச்சு சதாசிவம் சார்? எல்லாரையும் அர்ஜென்ட்டா வர சொல்லி ராத்தோட அனுப்பியிருக்கீங்க. இந்த பொண்ணு எங்க வீட்டு கேர்டேக்கர். இந்த பொண்ணு கூட யாரோ அப்பப்ப பார்த்து பேசுவாங்களா? இன்னைக்கு கூட நிர்மலாவை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. யார் அவங்கன்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லுச்சு. அவங்க யாருன்னு விசாரிக்கத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஐயோ அம்மா, இவங்கள என் உயிரை காப்பாத்துனது யாரு? இவங்கள அவங்க கிடையாது. ஐயோ என்னம்மா நீ
நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க எல்லாம் இவங்க தான். அப்புறம் இவங்க யாரு இல்லைன்னா நீ சொல்ற அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு? அந்த அம்மா யார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு. ஹைட்டு இவ்ளோ இருப்பாங்க. பெரிய கண்ணு. தாடையில ஒரு சின்ன மச்சம் கூட இருக்கும். அம்மா, யார பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? மிஸ் அம்மாவை பத்தி தான். மிஸ் அம்மா பத்தியா? என்னாச்சுமா? மறுபடியும் ஏதாவது பண்ணாங்களா? மிஸ் அம்மா கூட ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்க மாதிரி தோணுதா? மிஸ்டரியா? எதுக்குமா அப்படி தோணுது? அவளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி சடன்னா அங்க வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றா. அந்த மிஸ் அம்மா அத்தனை தடவை பேசின அந்த பக்கத்து வீட்டுக்காரிய நம்ம பார்த்ததே இல்ல. ஆனா மிஸ் அம்மா சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஆறு மாதிரியே இருக்க. அந்த மிஸ் அம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே ஆறு மாதிரியே பேசிட்டு இருக்கா, ஆறு மாதிரியே யோசிக்கவும் செய்யறா. நான் என்ன செஞ்சாலும் மிஸ் அம்மாவை இந்த வீட்ல இருந்து ஏன் என்னால துரத்தவே முடியல? என்ன தடுக்கிற அந்த சக்தி எதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. இந்த பொண்ணு இறந்து அருந்ததி அம்மா மாதிரி எதுக்குமா பேச போகுது? நீங்க தான் ரொம்ப யோசிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீ வாய மூடு. எப்பவும் அதிகமா யோசிக்காததுனாலதான் எல்லாமே கைவிட்டு போற மாதிரி நடந்தா கூட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பார்க்கறதுக்காக வரல. என்ன செஞ்சாவது சரி, அமர அடையறதுக்காக வந்திருக்கேன். அந்த மிஸ் அம்மா அவ போன்ல டிபியா வச்சிருக்கிறது அஞ்சலி வரைஞ்ச டிராயிங். பாரு பாரு பாரு. என்ன இது? உன்னோட டிபி தானே? இல்லடி, மேல பாரு. அத இந்த வீட்ல இருக்கிறவங்க இது வரைக்கும் பார்க்காததுனாலதான் இந்த மிஸ் அம்மா தான் கொடைக்கானல்ல மிஸ் ஆன பொண்ணுன்னு கண்டுபிடிக்காம இருக்காங்க. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணும். என்னம்மா செய்ய போறீங்க? அந்த மிஸ் அம்மா பேசிட்டு இருக்கிறத யார் கூடன்னு கண்டுபிடிச்சாகணும்.